அத்தியாயம் 2 அல் பக்கரா. வசனங்கள் 87 முதல் 103 வரை காண்போம். மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். அவருக்கு பின் பல தூதர்களை தொடரச் செய்தோம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம். ரூஹுல் குதூஸ் மூலம் அவரை பலப்படுத்தினோம். நீங்கள் விரும்பாததை தூதர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் அகந்தை கொண்டீர்கள். சிலரை பொய்யரென்றீர்கள், சிலரை கொன்றீர்கள். எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று கூறுகின்றனர். அவ்வாறில்லை. தன்னை மறுத்ததால் அல்லாஹ் அவர்களை சபித்தான். அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். ஏக இறைவனை மறுப்போருக்கு எதிராக அவர்கள் இதற்கு முன் உதவி தேடி வந்தனர். அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் வேதம் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது, அதாவது அவர்கள் அறிந்து வைத்திருந்தது அவர்களிடம் வந்தபோது அதை ஏற்க மறுத்துவிட்டனர். மறுப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் உள்ளது. அல்லாஹ் அருளியதை மறுப்பதற்கு பகிரமாக தங்களையே அவர்கள் விற்பனை செய்து மிகவும் கெட்டது. அவர்களில் தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் அருளியதில் பொறாமைப்பட்டதே இதற்கு காரணம். எனவே கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். ஏக இறைவனை மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கிறது. அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்களுக்கு அருளப்பட்டதையே நம்புவோம் என்று கூறுகின்றனர். அதற்கு பிறகு உள்ளதை குரானை மறுக்கின்றனர். அது உண்மையாகவும் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதற்கு முன் அல்லாஹுவின் நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று முகமதே கேட்பீராக. மூசா தெளிவான சான்றுகளுடன் உங்களிடம் வந்தார். அவருக்கு பின் அநீதி இழைத்து காளைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். உங்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்ததை எண்ணிப்பாருங்கள். தூர்மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தினோம். உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், செவிமடுங்கள் என கூறினோம். செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினர். நம்மை மறுத்ததால் அவர்களின் உள்ளங்களில் காளைக்கன்றின் பக்தி ஊட்டப்பட்டது. நீங்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கெட்டதையே கட்டளையிடுகின்றதே என்று கேட்பீராக. அல்லாஹ்விடம் உள்ள மறுமை வாழ்க்கை ஏனைய மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சாவதற்கு ஆசைப்படுங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் செய்த வினை காரணமாக ஒருபோதும் அதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் அறிந்தவன். மற்ற மனிதர்களை விட, குறிப்பாக இணை கற்பித்தோரை விட வாழ்வதற்கு அதிகமாக ஆசைப்படுவோராக அவர்களை காண்பீர். அவர்களில் ஒருவர் 1000 வருடங்கள் வாழ்நாளாக அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு வாழ்நாள் அளிக்கப்படுவது வேதனையிலிருந்து அவரை தடுக்கக்கூடியதாக இல்லை. அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். யாரேனும் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருந்தால் அது தவறாகும். ஏனெனில் அவரை அல்லாஹ்வின் விருப்பப்படி இதை முகமதே உமது உள்ளத்தில் இறங்கின்றனர். இது தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்த கூடியதாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் உள்ளது என்று கூறுவீராக. அல்லாஹுவுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கின்றாரோ அத்தகைய மறுப்போருக்கு அல்லாஹுவும் எதிரியாக இருக்கின்றான். தெளிவான வசனங்களை முகமதே உமக்கு அருளினோம். குற்றம் புரிந்தோரை தவிர யாரும் அதை மறுக்க மாட்டார்கள். அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பகுதியினர் அதை வீசி எறிந்ததில்லையா? மாறாக அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் முஹம்மத் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் ஏதும் அறியாதோரை போல் அல்லாஹுவின் வேதத்தை தமது முதுகுக்கு பின்னால் வீசி எறிகின்றனர். சுலைமானின் ஆட்சியில்
செய்த்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள். ஜிப்ரீல், மீகாயில் எனும் அவ்விருவரும் வானவர்களுக்கு சூனியம் அருளப்படவில்லை. சுலைமான் ஏக இறைவனை மறுக்கவில்லை. பாபில் நகரத்தில் சூனியத்தை மக்களுக்கு கற்பித்த ஹாரூத் மாரூத் என்ற செய்த்தான்களே மறுத்தனர். நாங்கள் படிப்பினையாக இருக்கின்றோம், எனவே மறுத்துவிடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்துவதையே அவ்விருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். அல்லாஹுவின் விருப்பமின்றி யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது. தமக்கு தீங்களிப்பதையும் பயனளிக்காததையும் கற்றுக்கொண்டார்கள். இதை விலைக்கு வாங்கியோருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர். தங்களை எதற்காக விட்டார்களோ அது மிகவும் கெட்டது. அவர்கள் அறிய வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் கூலி மிகவும் சிறந்தது. அவர்கள் அறிய வேண்டாமா?